ஜோஸ்பின் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைத்திட வேண்டியும், மகன்கள் இருவரும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டியும், குடும்பத்தில் மகள் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், தொழில் முன்னேற்றம் கிடைத்திட வேண்டியும், சேரன் மகாதேவி சார்ந்த அந்தோணி, மேரி பிரியா இவர்கள் குடும்பத்திற்கு புனிதர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவனது பராமரிப்பும் பாதுகாப்பும் உடனிருப்பும் வழிநடத்துதலும் நிறைவாக கிடைத்திட வேண்டியும், கரடிக்குறிச்சியைச் சேர்ந்த திரு ஜான் மோரிஸ் ஆசிரியர் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், கரடிக்குறிச்சியைச் சேர்ந்த திரு அந்தோணி சந்தான பிச்சை இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவருடைய பெற்றோர் ஜெபமணி அமலோற்பவம் அவர்கள் இறைவனில் மரித்த நினைவு தினமான இன்று அவர்களது ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஞானத்தாய் அந்தோணி அம்மாள், ஞான பெற்றோர் ஈனோக்கு மற்றும் இக்குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடைந்திட வேண்டியும், கல்டிக்குறிச்சியைச் சேர்ந்த திரு அந்தோணி எலக்ட்ரிசியன் மரியம்மாள் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் சுகம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தியும், தொடர்ந்து நற்சுகம் இறைவனது பாதுகாப்பு நிறைவாக கிடைத்திட வேண்டியும், கல்டிக்குறிச்சியைச் சேர்ந்த திரு பர்னபாஸ், மூத்த மகன் ஜான் பிராங்க்லின், ஆக்னஸ் மேரி, இரண்டாவது மகன் ஜான் பாபு, பிரியா, 3 குடும்பத்தினருக்கும் இறைவன் இந்நாள் வரை செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், 3 குடும்பத்தினருக்கும் இறை அன்பு, இறையாசீர், இறை சமாதானம் கிடைத்திட வேண்டியும், இம்3 குடும்பத்தினருக்கும் நல்ல உடல் உள்ள நலன்கள் கிடைத்திட வேண்டியும், பேத்திகள் ஆக்லின் ஞான பெலினா, ஹெலினா ஜான்சி, பேரன்கள் ஆண்டனி பிரபாகர், ரோனிஸ் ஆண்டனி 4 பேரும் கல்வி, ஞானம், ஒழுக்கம், இறை பக்தியில் சிறந்து விளங்க வேண்டியும், குடும்பத்தினர் செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெற வேண்டியும், இரு குடும்பத்தினருக்கும் தேவைகளை இறைவன் நிறைவாக சந்திக்க வேண்டியும், அக்காள் பாத்திமா ஆசிரியை, மருமகள் சுஜி, ரெஜினா, சுபா இவர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், இக்குடும்பத்தில் மரித்த அருளப்பன், அஸ்ரித் மேரி, அல்போன்ஸ், ஞான சௌந்தரி, தங்கராஜா மற்றும் யாரும் நினையாத ஆண்மக்கள் இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடைந்திட வேண்டியும், கல்டிக்குறிச்சியைச் சேர்ந்த திரு எஸ் அடைக்கலம் ஆசிரியர், மகன் ஜோசப் சபரிநாதன், ரோஸ்லின் இரு குடும்பத்தினருக்கும் இறைவன் இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இரு குடும்பத்தினருக்கும் இறை அன்பு, இறையாசீர், இறை சமாதானம் கிடைத்திட வேண்டியும், இரு குடும்பத்தினருக்கும் நல்ல உடல் உள்ள நலன்கள் கிடைத்திட வேண்டியும், பேரன் வின்சன் தற்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நன்றாக எழுத வேண்டியும், தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்பதை தேர்ந்தெடுக்கும் ஞானத்தை இறைவன் கொடுத்திட வேண்டியும், மகன் ஜோசப் சபரிநாதன் தற்போது பார்க்கும் வேலையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், இக்குடும்பத்தில் மரித்த சபரிமுத்து, ஞானம்மாள், சூசை, இருதயம்மாள், லூர்தம்மாள், சில்வஸ்டர், லாசர், சபரியம்மாள், தாமஸ், அருட்சகோதரி மேரி ஜோசப்பா, சகாய புதுமை, ஜேம்ஸ் ராஜ், ஃபாதர் செல்வராஜ் மற்றும் உத்தரிக்க சிலத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய இலைப்பாற்றி அடைந்திட வேண்டியும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பேரன்பும் தூய நல் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்புக்கினியவர்களே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டினை காண வந்திருக்கும் இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் மறைக்கல்வி மாணவர்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய வார்த்தை வழிபாட்டானது இயேசுவின் மலைப்பொழிவின் தொடக்கமான பேறுபெற்றோர் பற்றி நம்மை சிந்திக்க அழைக்கிறது. இயேசு கூறும் பேறுபெற்றோர் பட்டியலில் அதிகமாக இடம்பெறுவோர் நாள்தோறும் பல வேதனைகளையும் இன்னல்களையும் சவால்களையும் சந்திப்பவர்களே ஆவர். துன்புறுவோருக்கு இயேசுவின் வார்த்தைகள் ஆறுதல் மட்டுமன்று, நம்பிக்கையையும் புதிய உத்வேகத்தையும் தந்து இவ்வுலகில் தொடர்ந்து போராட சக்தியையும் மறுவாழ்விற்கான எதிர்நோக்கையும் ஊட்டுகின்றன. நம் வாழ்வில் கூட நாம் கூறும் வார்த்தைகள் பிறர் வாழ்வில் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன, அதனால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன என்பதை பற்றி சிந்திப்பவர்களாய் இத்திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்நாளை நம்முடைய சிறு பிள்ளைகள் மறைக்கல்வி குழந்தைகள் சிறப்பு செய்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு பருவநிலை மாற்றத்தின் காரணமாக குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். குழந்தைகளுக்கென சிறப்பு மருத்துவமனைகள் அதிகமாய் கொண்டு செல்கின்றன. காரணம் என்னவெனில், சிறு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் இல்லை என்றே சொல்லலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் இன்றைக்கு மருத்துவ அறிவியலிலே பல நேரங்களில் கண்டுபிடிக்கப்படாத நோய்களெல்லாம் பிள்ளைகளுக்கு வருகிறது. இதனால் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு இன்றைக்கு கேள்விக்குறியாகி உள்ளது. அன்புக்குரியவர்களே, நம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒருவரையும் இறைவு நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் இந்த பலியிலே செபிப்போம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்கிறார் ஆண்டவர். நம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இறைவு நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாய், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், நோய் நொடிகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் காக்கும்படியாய் இந்த தூய பலியை நம் பிள்ளைகளுக்காய் நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் படைப்பொருளாகிய தண்ணீரை புனிதப்படுத்துமாறு எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்று உண்மையுள்ளவர்களாய் நாம் நிலைத்திருக்கும்படி நமக்கு அருள் புரிவாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என நீ திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்த வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு தரும் அருளின் ஊற்றினை நீர் எம்முள்ளே புதுப்பித்தருளும். இத்தண்ணீர்னால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் காத்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி வருவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரேன். உம் படைப்பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஈசோ புள்ளினவென்னே தெளிப்பி நானும் தூய்மை ஆவே. நீரே
எம்மை கழுவ நானும் உறைபனிதனிலோ வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவோ ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாய் அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் எல்லா மக்களையும் நேர இதயத்துடன் அன்பு செய்ய எமக்கு அருள் புரிவீராக. இவ்வாறு எல்லா மக்களையும் நாங்கள் நேரிய மனதோடு அன்பு செய்து உம்மை முழு மனதுடன் வழிபடுவோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது நம் ஆண்டவரை தேடவும், நேர்மையை நாடவும், மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்து கொள்ளவும் அழைப்பினை விடுக்கின்றது. இவ்வாறு நாம் வாழ்ந்தால் ஆண்டவரின் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
முதல் வாசகம். ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன் நடுவில் விட்டு வைப்பேன். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். இறைவார்த்தைகள் அதிகாரம் 2 இறைவார்த்தை 3 மற்றும் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 12 முதல் 13 வரை. செப்பனியா கூறியது: நாட்டிலிருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்ச பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 146. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதில் மொழி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறையருக்கும் ஆட்சி செய்திடுவார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் நாம் நம் நிலையை எண்ணி பார்த்து இறைவனின் ஞானத்தை பெற்று வாழ அழைப்பினை விடுக்கின்றது. எனவே நாம் பெருமை பாராட்ட விரும்பினால் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும் என கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
இரண்டாம் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர் குடிமகள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மகிழ்ந்த பெருமகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஏழையர் பணத்தால் வரும் கேட்டிலிருந்து விடுதலை பெற்றவர். துயருறுவோர் ஆடம்பரத்திலிருந்து விடுதலை பெற்றவர். கனி உடையோர் ஆணவத்திலிருந்து விடுதலை பெற்றவர். இரக்கமுடையோர் தன்னலத்திலிருந்து விடுதலை பெற்றவர். தூய உள்ளத்தோர் பிளவுபட்ட வாழ்விலிருந்து விடுதலை பெற்றவர். ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே,
ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்தை நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடும் நன்றி நிறைந்த மனதோடும் இறைவனது திருப்பாதத்தில் ஒரே குடும்பமாய் இணைந்து வந்து வரக்கூடிய நாட்கள் முழுவதும் இறைவனது அருளாலும் ஆசியாலும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்ற மாபெரும் உயர்ந்த இறைவேண்டலோடு நாம் இந்த இறைவனின் திருப்பாதத்தில் நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த வாசிக்கப்பட்ட திருவழிபாட்டினுடைய வாசகங்கள் அடிப்படையில் இறைவனின் நற்பண்புகளில் பேறு பெற்ற பணியாளரே என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. யாரெல்லாம் பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும், பேறு பெற்ற நிலையில் இல்லாதவர்கள் பேறு பெற்ற நிலைக்கு அவர்கள் உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதை இன்றைய வழிபாட்டினுடைய திருவழிபாட்டினுடைய அந்த வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. கடவுள் படைத்த இந்த மானுட சமூகத்தில் மனிதர்கள் முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்கள். எனவேதான் தந்தை கடவுள் தன் உருவிலும் சாயலிலும் மானுட சமூகத்தை படைக்கிறார். அப்படி படைத்த அந்த கடவுள் அந்த மனிதர் வழியாக இவ்வுலகை ஆட்சி செய்ய வேண்டும், மனிதர் வழியாக இவ்வுலகை ஆண்டு நடத்த வேண்டும் என்று எண்ணினார், விருப்பமும் கொண்டார். எனவேதான் அந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு மானுட சமூகம் கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றவாறு பணி செய்தார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த நிலையில் நற்பண்புகள் நிறைந்த மனிதர்களாக, நற்பண்புகள் நிறைந்த பேறு பெற்ற பணியாளர்களாக, மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த கடவுளுடைய திருப்பாதத்தில் நம்முடைய வாழ்வும் சொல்லும் செயலும் இறைவன் விரும்புகின்ற நற்பண்புகளால் அழகுற அமைக்கப்பட வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது மண்ணில் சிறு குழந்தையாக தாயினுடைய கருவிலிருந்து பிறக்கின்ற ஒரு குழந்தை பிறக்கின்ற போது தூய மனம் கொண்டதாக இருக்கின்றது. வளருகின்ற போது அறிவினுடைய மிக பெரும் ஆற்றலை பெறுகின்ற ஒன்றதாக இருக்கின்றது. இவ்வுலகை ஆளுகை செய்கின்ற போது அதிகாரத்தையும் ஆணவம் கொண்டதாக இருக்கின்றது. முதிர்ந்த வயதில் இறைவனது பராமரிப்பையும் இறைவனது உடனிருப்பையும் பாதுகாப்பையும் பெறக்கூடிய நிலையில்தான் அந்த ஒரு குழந்தை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நிலைக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இறைவனுடைய நற்பண்புகள் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படக்கூடிய நற்பண்புகள், பேறு பெற்ற நற்பண்புகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வும் நம்முடைய சொல்லும் செயலும் நம்முடைய பணியும் இருக்கிறதா, அல்லது அந்த இறைவனுக்கு அப்பாற் சென்று இறைவன் காட்டுகின்ற அந்த நேர்மையான வழியை மறந்துவிட்டு தீமையான பாதைக்கு நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில் இறைவனின் நற்பண்புகளால் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டுமென்றால் நாம் அனைவருமே சிறப்பாக நம்முடைய குடும்ப வாழ்வில், குழும வாழ்வில், நம்முடைய உறவு வாழ்வில், நண்பர்கள், இளையோர்கள், இந்த உறவு நிலைகளில் நம்முடைய வாழ்வு இறைவன் விரும்புகின்ற நற்பண்புகளால் அழகுற அமைக்கப்பட வேண்டும். இதைத்தான் கடவுளின் பார்வையில் நாம் பார்க்கின்ற போது இந்த மானுட சமூகம் 8 வகையான பேறு பலன்களால் நிறைவு பெற்றிருக்கின்றது. அந்த 8 வகையான பேறு பலன்களை தான் இன்றைய வாசிக்கப்பட்ட மத்தேயு நற்செய்தியில் இயேசு நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஆக இந்த 8 வகையான பேறு பலன்களால் நாம் ஒருவர் மற்றவருக்கு அன்பையும் அக்கறையும் செலுத்துகின்றவர்களாக, அவர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக, அவர்களுக்கு பரிவை காட்டக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் செப்பனியா நமக்கு எடுத்து காட்டுகிறார். கிமு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் ஒரு இறைவாக்கினராக கருதப்படுகிறார். கிமு 631ஆம் ஆண்டு ஒசியா மன்னனுடைய காலத்தில் இவர் 10 ஆண்டுகள் இறைவாக்கு உரைத்த ஒரு இறைவாக்கினராக கருதப்படுகிறார். இவருடைய பெயருக்கு யாவேயின் காவல்காரர் என்றும் யாவே காப்பாற்றுகிறார் என்றும் பொருள்படுகிறது. எனவே செப்பனியா இறைவாக்கினர் யாவே தந்தை வழியாக பிறரை காப்பாற்றுகின்றவராக, பிறர் மீது நம்பிக்கை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதைத்தான் இந்த வாசிக்க கேட்டோம். இவர் உண்மை கடவுளை, யாரெல்லாம் உண்மை கடவுளை மறந்து வேற்று தெய்வங்களை வழிபட்டார்களோ அவர்களுக்கு இந்த இறைவாக்கினர் உண்மை கடவுளை எடுத்துரைக்கின்ற ஒரு இறைவாக்கினராக இருக்கிறார்.
எனவே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தேடி வருவோருக்கு அவர் மீது உண்மையான கட்டளையை பின்பற்றி அந்த கட்டளைக்கு ஏற்றவாறு யாரெல்லாம் பயணிக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவாக்கின செப்பனியா தனது இறை வார்த்தையை கொடுக்கின்றவராக, தனது வாழ்க்கை நிலையை அந்த மக்களுக்கு கொடுக்கின்றவராகவே இருக்கிறார். எனவேதான் இறைவாக்கின செப்பனியா குறிப்பிடுகிறார், பாகால் தெய்வத்தை பின்பற்றிய இஸ்ரேல் மக்கள் உண்மையான யாவே இறைவனை கண்டுகொள்ள வேண்டும். அந்த கடவுள் காட்டுகின்ற உண்மையான கட்டளைக்கு ஏற்றவாறு அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று இறைவாக்குரைத்த மாபெரும் ஒரு இறைவாக்கினராக அவர் இருக்கிறார். அதே போல் இந்த வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் புனித பவுலுடையார் கொரிந்தியருக்கு எழுதிய மடலில் நமக்கு எடுத்து காட்டுகிறார், இவ்வுலக செல்வமும் அதிகாரமும் அறிவும் கடவுள் பார்வையில் ஒன்றுமே இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. மாறாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதுதான் உண்மையான பேறு பெற்றதனுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாக, தன்னை மட்டும் பெருமை பாராட்டுவதாக இல்லாமல் கடவுளை குறித்து, கடவுள் நமக்கு காட்டுகின்ற மாறாத அன்பையும் அவர் நமக்கு தரக்கூடிய மேலான நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நாம் பெருமை பாராட்டி கொள்ள வேண்டும். தன்னை மட்டும் ஒரு மனித பெருமை பாராட்டு என்று சொன்னால் அது கடவுளுடைய பார்வையில் அது வீணான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பவுலடியார் நமக்கு எடுத்து குறிப்பிடுகிறார், உலகம் காட்டும் செல்வத்தை பவுலடியார் குப்பை என கருதுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, உலகம் பல்வேறு விதமான மாய கவர்ச்சிகளை உங்களுக்கும் எனக்கும் காட்டி கொண்டிருக்கின்றது. அப்படி காட்டக்கூடிய அந்த உலக செல்வத்தின் மீதும் மாய கவர்ச்சியின் மீதும் நம்முடைய வாழ்வு இருக்கிறதா, அல்லது அதை கடந்து இறைவன் நமக்கு காட்டுகின்ற அந்த பேறு பெற்ற பண்புகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயலும் இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே பெருமையோ புகழோ நமக்கு வாழ்வு தராது. மாறாக கடவுள் காட்டக்கூடிய அந்த பேறு பலன்கள் தான் நமக்கு நிறைவான வாழ்வையும் நிறைவான அமைதியையும் நிறைவான மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் இயேசு நமக்கு மிக தெளிவாக பல்வேறு விதமான பாடங்களை நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எடுத்து காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் தொடங்கி 7வது அதிகாரம் வரை இயேசுனுடைய மழைப்பொழிவு நிகழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்று வாசிக்கப்பட்ட மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 1 தொடங்கி 12 வரை நாம் இந்த மனிதர்களெல்லாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று வாசிக்க கேட்டோம். அந்த வாசித்தனுடைய அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் உள்ளவர்கள் பேறு பெற்றவர்களாக காணப்படுகிறார் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த பேறு பெற்ற நிலைகள் என்னவென்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இதை ஒரு கேள்வியோடு நான் தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 1 தொடங்கி 12 வரை வாசனம் இல்லையா? வாஸ்தவம் இல்லையா? சரி, இந்த வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட இறை வார்த்தைகள் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. மொத்தம் எத்தனை பேறு பெற்றோர் இருக்கு? கொயர் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, எத்தனை பேறு பெற்றோர்? சிஸ்டர் சொல்லுங்க. அஞ்சா? சரி சரி, வெரி குட். 8 வகையான பேறு பலன்கள் இருக்கிறது. சரியா? 8 வகையான பேறு பலன்கள். அதனால் அடுத்த வாரம் வரும்போது எல்லார் கையில் என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். பைபிள் டைரி அல்ல, விவிலியம் இருக்கணும். சரியா? விவிலியத்தை நீங்கள் சுமந்தாதான் அந்த இறை வார்த்தை உங்களை சுமக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் விவிலியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். பைபிள் டைரி அது மட்டும் நமக்கு முக்கியம் அல்ல. அன்பிற்கினியவர்களே, 8 வகையான பேறு பலன்களை இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து காட்டுகிறார். 1, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்று என்று சொல்லப்படுகிறது. 2வது, திரும்ப கேள்வி கேட்பேன். 2வது, துயருருவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. 3வது, கனி உடையோர் நாட்டினுடைய உரிமை சொத்தாக கருதப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. 4வதாக, நீதி நிலைநாட்டுவோர் நிறைவான பேறு பலன்களை பெறுகிறார்கள் என்றும். 5வது, இரக்கமுடையோர் இரக்கத்தினுடைய பேறு பலன்களை பெறுகிறார்கள் என்றும். 6வதாக,
தூய்மையான உள்ளம் படைத்தோர் கடவுளை காண்கிறார்கள். 7வது, அமைதியை விரும்புவோர் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இறுதியாக, நீதியோடு செயல்படுகிறவர்கள் இறையரசனுடைய விண்ணரசில் பங்கு பெறுகிறார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக 8 வகையான பேர் பலன்களை, 8 வகையான பேருடைய பண்புகளை இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த 8 வகையான பேர் பெற்ற பண்புகளில் ஏதாவது ஒன்றில் நாம் நிறைந்து காணப்படுகிறோமா? ஏதாவது ஒன்றில் என்னுடைய வாழ்வு இந்த பண்பில் இருக்கிறது, இந்த பண்பில் என்னுடைய குடும்பம் இருக்கிறது, இந்த பண்பில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் இல்லத்திற்கு சென்று மீண்டும் இறை வார்த்தைகளை வாசித்து தனிப்பட்ட முறையில் தியானித்து இந்த இறை சிந்தனை, இந்த இறை வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த 8 வகையான பேறு பண்புகள் நம் கிறிஸ்தவத்தின் மாபெரும் அடையாளமாக காட்டப்படுகிறது. கிறிஸ்தவம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை இந்த மழைப்பொழிவினுடைய நிகழ்வு நமக்கெல்லாம் ஒரு மிக பெரும் அடையாளமாக, மிக பெரும் சின்னமாகவே கருதப்படுகிறது. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாம் இதை கடைபிடித்து பயணித்து நற்பண்புகள் நம்மையே ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பழைய ஏற்பாட்டில் தந்தை கடவுள் சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அது அவர்கள் நல்வாழ்விற்கான அடையாளமாக கருதப்பட்டது. அதேபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் தாபோர் மலையிலிருந்து 8 வகையான பேறு பெற்ற பண்புகளை நமக்கு எடுத்து காட்டுகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே நல்வாழ்விற்கான கட்டளைகள் இன்று நாம் வாழ்கின்ற சமூகத்திற்கு, உங்களுக்கும் எனக்கும் இந்த 8 வகையான பேறு பெற்ற பண்புகள் கொடுக்கப்படுகிறது. இந்த பேறு பெற்ற பண்புகள் வெறுமனே நாம் வாசிப்பது மட்டும் நின்று விடாமல் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் மத்தியில், நாம் சந்திக்கின்ற உறவுகள் மத்தியில், நாம் சந்திக்கின்ற பங்கு சமூகத்தில் அதை அடையாளமாக வெளிப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த நிலையில் தான் இயேசு சொல்கிறார், இந்த 8 வகையான பேர் உண்மைகளும் இறைவனோடும் சக மனிதரோடும் இச்சமூகத்தோடு நெருங்கிய உறவை கொண்டிருக்க ஒன்றாக இருக்கின்றது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே தாபர் மலையில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன அதே 8 வகையான பேறு பண்புகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த வெளிப்படுத்தல் அடையாளமாக பார்க்கின்ற போது இந்த விவிலியத்தை பற்றி இந்திய நாட்டினுடைய நம்முடைய தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் மாபெரும் ஒரு கூற்றை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவர் குறிப்பிடுகிறார், நான் கிறிஸ்துவையும் அன்பு செய்கிறேன், கிறிஸ்தவ மக்களை அல்ல, கிறிஸ்துவை அன்பு செய் என்று சொல்கிறார். அவர் சொல்வதற்கு காரணம், அவர் குறிப்பிடுகிறார், புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது நான் மன அமைதியும் எல்லா விதமான மகிழ்ச்சியும் எனக்கு கிடைக்கிறது. நான் வாசிக்கின்ற பகவத்கீதையை விட, நான் வாசிக்கின்ற மற்ற புத்தகங்களை விட இறை வார்த்தையான இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற மழைப்பொழிவின் நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாபெரும் மன அமைதியை, மாபெரும் மன மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனவே நான் கிறிஸ்தவத்தையும் அன்பு செய்யன் என்று தேசத்தந்தை காந்தியடிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 8 வகையான பேறு பண்புகளில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். அல்பேனிய நாட்டில் பிறந்து நாம் வாழுகின்ற இந்திய தேசத்திற்கு வருகை தந்து சேரி பகுதியில் வாழக்கூடிய மக்களை இனம் கண்டு அவர்களுக்கான உணவு, உடை, இருப்பிடம் போன்ற பல்வேறு விதமான பணிகளை இரக்க பண்போடு, இரக்க குணத்தோடு அந்த மக்களுக்கு பணிவிடை செய்தவர்தான் புனித அன்னை தெரசா. அவர் நினைத்திருந்தால் ஆசிரிய பணியை மட்டும் செய்து கொண்டு வாழ்ந்திருக்கலாம். இருந்த போதிலும் அவருடைய உள்ளத்தில் இம்மக்களுடைய துன்பக்குரல், அழுகையினுடைய அந்த கண்ணீர் தென்பட்டது. அப்படி தென்பட்டதின் காரணத்தினால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு, அவர்கள் மீது பரிவு கொண்டு, அவர்களுக்கு பணிவிடை செய்து ஒரு இரக்கத்தின் பெண்மணியாக புனித அன்னை தெரசா இருந்ததை அவருடைய வாழ்வு நிலை நமக்கு எடுத்து காட்டுகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2016ஆம் ஆண்டு மாபெரும் யூபிலி இரக்கத்தின் ஆண்டை நமக்கு அறிவித்தார்கள். அப்படி இரக்கத்தின் ஆண்டை அறிவித்த போது திருத்தந்தை அவர்கள் ஒரு இறைவார்த்தை நமக்கு மேற்கோள் காட்டினார்கள். யாருக்கா தெரியுமா? இரக்கத்தின் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு
இறை வார்த்தையை மேற்கோள் காட்டினார்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி இரக்கத்தின் இறைவார்த்தையை கொடுத்த திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலும் ஒவ்வொரு வட்டாரங்களிலும் இரக்கத்தினுடைய நுழைவு வாயில் நீங்கள் திறக்க வேண்டும். அந்த இரக்கத்தின் நுழைவு வாயில் வழியாக துன்பப்படுவோர், நோயினால் அவதியுறுவோர், இன்னும் சிறப்பாக உடைமையின்றி பசியால் வாடுகிறவர்கள், இவர்கள் அனைவரும் அந்த நுழைவு வாயிலுக்குள் சென்று அதன் வழியாக கடவுளை முகமுகமாக கண்டு இரக்கத்தினுடைய பண்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கத்தினுடைய இயேசுடைய விழுமியத்தை முழுமையாக கண்டுகொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இரக்கத்தினுடைய நுழைவு வாயில் ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலும் திறக்கப்பட்டது. அதன் வழியாக இரக்கத்தினுடைய பண்புகள், இரக்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லா மக்களுக்கும் கொடையாகவே அளிக்கப்பட்டது. இரண்டாவதாக அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்று என்று சொல்லப்படுகிறது. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் தான் மேற்கொண்ட அனைத்து திருப்பயண நாடுகளிலும் அவர் சொன்ன வார்த்தை, ஒருவர் மற்றவரிடத்தில் அமைதியை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று அழைப்பு விடுத்தார். எனவேதான் திரு அவை அவரை அமைதியின் தூதுவர் என்கின்ற மாபெரும் பட்டத்தை கொடுத்து சிறப்பித்தது. அன்பிற்கினியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் சிறப்பாக நாடுகளிடையே அமைதியற்ற ஒரு சூழல் இருக்கின்றது. மாநிலங்களிடையே அமைதியற்ற ஒரு சூழல், இன்னும் சிறப்பாக நம்முடைய குடும்ப வாழ்வில் அமைதியற்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த அமைதியற்ற சூழலுக்கு தீர்வு நாம் காண வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்றவர்களாக மதித்து குறைகளை எல்லாம் மட்டுமே நாம் கையாளாமல் நிறைகளை கூறி அவர்களை அமைதியான ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும். திருத்தந்தை அமைதியின் திருத்தந்தை என்றும் அமைதியின் தூதர் என்று சொல்வதற்கு காரணம், அவர் நாடுகளுக்கிடையே மக்களிடையே அமைதியை கொண்டு வந்த ஒரு திருத்தந்தையாக புனிதராக பாவித்து காட்டுகிறார். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த பண்புகள் எல்லாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம்? நீதியையும் இரக்கத்தையும் அமைதியையும் எளிய மனத்தையும் கொண்டவர்களாக நம்முடைய பேறு பெற்ற பண்பு இருக்கிறதா? அல்லது அதனை கடந்து உலகம் சொல்லக்கூடிய தீமைக்கு ஏற்றவாறு, மாய கவர்ச்சிகளுக்கு ஏற்றவாறு என்னுடைய பேறு பெற்ற பண்பு இருக்கிறது என்பதை நினைத்து பார்ப்போம். அப்படி இருக்கிறது என்று சொன்னால், இயேசு என்று நமக்கு சொன்ன 8 வகையான பேறு பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற நாட்களில் நாம் அதை கடைபிடித்து இயேசுவுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், ஆவியில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை
நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவுடன் வேண்டுதல்களை எழுப்பி மன்றாடுவோம். அன்பு தகப்பன் நம் ஆண்டவர் அவர் பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் செவி சாய்த்து இறை அருளையும் ஆசிரியை நமக்கு தந்து வழி நடத்த நாம் மன்றாடுவோம். திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களே, அனைத்து தீங்கிலிருந்தும் விடுவித்து காப்பவரே எம் இறைவா, திருத்தந்தை முதல் பொதுநிலையினர் வரை அனைவரையும் உமது இறைத்தூத பணியாளராக நீர் விதித்த அழைப்பை நன்கு உணர்ந்து உமது அன்பும் உடனிருப்பே எங்களுக்கு இவ்வுலகில் எல்லா வெற்றிகளையும் தேடித் தரும் என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டிய நல்ல வரங்களை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் அமைதியின் ஏற்பற்றுவோம் இறைவா. என் நாட்டை ஆளும் தலைவர்கள் அமைதியின் வழியில் மக்களை வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இயேசுவே, இன்றைய நாட்களில் உலகமெங்கும் நிலவும் போட்டிகளுக்கும் பயங்கரவாதத்திற்கும் முக்கிய காரணமான அன்பில்லாமை போக்கிடவும் அகதிகளாய் புற நாட்டுகளுக்கு புலம்பெயர்ந்த மக்களுக்கு வேண்டிய அடைக்கலமாய் இவர்களின் தனித்தன்மைகள் போற்றப்படவும் எல்லாவரையும் உடன்பிறப்புகளாய் ஏற்றுக்கொள்ள நல் எண்ணங்களை தந்திடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோம் என்றுரைத்த இறைவா, எம் நாட்டில் பசி பிணி பஞ்சம் நீக்கி அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் தனிப்பட்ட தேவைகள் ஒவ்வொன்றுக்காக நாம் செபிப்போம். இந்நாளை இந்த பலியை ஒப்பு கொடுத்து சிறப்பு செய்யக்கூடிய நம் பையில் உள்ள எல்லா சிறு பிள்ளைகளையும் இந்த வேளையிலே நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள் மத்தியிலே எவ்வளவோ அன்பாக இருந்தார் நம் ஆண்டவர். நம் ஆண்டவர் அன்பு கூர்ந்த நம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்நாளில் நம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இணைச்சட்ட புத்தகத்தில் ஆண்டவர் கீழ்ப்படிதலுக்கான ஆசையை தருகிறார். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களில் ஒன்று, உன் கருவின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பத்திலே கருவின் கனியாய் கொடுத்திருக்கக்கூடிய நம் பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய திருப்பலிலே குறிப்பாக கருவினுடைய கனியால் ஆசீர்வதிக்கப்படாத தாய்மை பேச்சினை எதிர்பார்த்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நம் ஆண்டோடு ஒப்புக் கொடுப்போம். கடவுள் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க நாம் செபிப்போம். நாம் தொடக்கத்திலே வேண்டிக் கொண்டது போல நம் பிள்ளைகளை உடல் உள்ள நலன்களுக்காக நாம் இந்த வேளையிலே சிறப்பாய் மன்றாடுவோம். இந்த நாட்களை நாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். மாறி வரும் இந்த கால சூழ்நிலைகளில் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த சூழ்நிலை எதிர்கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உடல் நலனை நிரம்ப தந்து வழிநடத்த நாம் செபிப்போம்.
இந்நாட்களில் நோய் நொடிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காகவும் செபிப்போம். ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு உடல் உறுதி தர, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை நம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, நம்முடைய பிள்ளைகள் மகிழ்வோடு இருக்க நம் பிள்ளைகளுக்காய் இந்த வேளையிலே நாம் செபிப்போம். இந்நாட்களிலே மன பிறழ்வுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காகவும் செபிப்போம். அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக நம் பிள்ளைகள் நிறைய மன பிறழ்வுகளுக்கு உள்ளாகிறார்கள். இந்நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களின் காரணமாக நம்முடைய பிள்ளைகள் நிறைய மன பிறழ்வுகளுக்கு உள்ளாகிறார்கள். இந்நாட்களிலே நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களின் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் நிறைய மன பிறழ்வுகளுக்கு உள்ளாகிறார்கள். நம் பிள்ளைகளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய எல்லா விதமான தொலை தொடர்பு சாதனங்கள், தொலைபேசிகள், அலைபேசி, நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய மடிக்கணினிகள், லேப்டாப், இவற்றின் காரணமாக அதில் வரக்கூடிய எல்லா விதமான செய்திகள், விளையாட்டுக்கள், படங்கள், இவற்றின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் இந்நாளில் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இறை ஞானத்தை நம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தர நாம் செபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நன்றி கூறுகிறோம் இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக. பிள்ளைகள் கடவுள் உனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் என்று நீர் சொன்ன தகப்பன் ஆபிரகாமை, அவருடைய ஆசீர்வாத குறைபாடை நீர் கண்ணோக்கி குழந்தை பாக்கியத்தினால் அவரை விருத்தியடைய செய்த எங்கள் தகப்பன் நீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக எங்கள் குடும்பங்களிலே தகப்பனை நீர் தந்திருக்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நீர் இனி தர இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனை என் பிள்ளைகளை இம்மட்டுமாய் நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். அன்பின் தகப்பனை, இனி வரக்கூடிய நாட்களில் என் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கப் போகிறேன். யாக்கோபுக்கு 12 மக்களை தந்து அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தில் வளர்ந்தோங்கி இருக்க செய்த தகப்பனே, என் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே யாக்கோபின் பிள்ளைகளைப் போல நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனை, என் பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நலன்களினால் தகப்பனை என் பிள்ளைகளை நிரம்பி இருக்க செய்யுங்க. பிள்ளை பாக்கியத்துக்காய் ஆண்டவரே தவம் கிடக்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்நாளில் நம்முடைய பாதத்தில் பிடித்து செபிக்கிறோம் அப்பா. அனைத்து பிள்ளைகளையும் கனிவோடு கண்ணோக்குகிற தகப்பு நீர் ஆண்டவரே. உன் பார்வைக்கு எதுவும் தப்புவதில்லை. அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாத குறைபாடுகளோடு செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்நாளில் நம்முடைய பாதத்தில் பிடித்து செபிக்கிறோம். உன் பிள்ளைகளுடைய கருவின் கனியை ஆண்டவரே ஆசீர்வதியுங்க. சாராவை ஆசீர்வதித்த தகப்பன், எலிசபெத் அம்மாளை வளம் பெறச் செய்த எங்கள் அன்பின் ஆண்டவர், உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வளம் பெறச் செய்யுங்க. என் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் என் நாளில் என்னுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெளியூரிலே வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. செல்லும் இடமெல்லாம் நீ நலம் பெறுவாய் என்று சொன்ன ஆண்டவர், எல்லா ஊர்களிலும் வாழக்கூடிய பிள்ளைகளை நாளிலே நம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். திருமண காரியத்தை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. வேலை வாய்ப்புக்காய் காத்து கொண்டிருக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நோய் நொடிகளோடு ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கனிவோடு நீங்கள் கண்ணோக்குங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்வு உம்முடைய கரங்களிலே ஆண்டவரே என்னாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உமக்கு உகந்த பிள்ளைகளாய், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் என் பிள்ளைகள் எழும்பி ஒளி வீசுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும். எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும்.
வளமையும் நான் வழங்கிட வறியவர்க்கே வரம் தருவாய் இறைமகனே தந்திட வருகின்றே நிறைவாய் என்னையே உமக்காக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. என்பது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித விளைப்பின் பயணமான இந்த அப்பத்தை நமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. என்பது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். காட்சி செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்ம பானமாக மாறும். நினைத்து வாழ்த்து பெறுவாராக. உழைத்திட வருகின்றேன் உலகோர் வாழ்ந்திடவும் உரிமைகள் அடைந்திடவும் உலகோர் வாழ்ந்திடவும் உரிமைகள் அடைந்திடவும் வரம் பெறுவாய் இறைமகனே தந்திட வருகின்றேன் இறைவாய் என்னையே உமக்காக வருகின்றேன் இறைவாய் என்னையே உமக்காக. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருஅவை நடத்தும் நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. மாட்சிமை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும்படி வேண்டுகிறோம். இவற்றை நீர் கனிவோடு கண்ணுற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாய் இவற்றை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவரை அழிவுக்குரிய மனிதனுக்கு இறை இயல்பின் ஆதரவை நிரளிக்கிறேன். மேலும் மனித சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி கேடுற்றோமோ அவ்வழி ஈடேற்றம் பெற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே நீர் செய்தருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களிப்புடன் பாடுவதாவது: படைகளின் கடவுள் நம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம் படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் நீர் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உள்ளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் வரும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான எம் அன்னை மரியாள், அப்படி கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிய எங்கள் பாதுகாவல புனித அந்தோணியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் முத உதவியை பெறுவோம் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரை, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலை உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர்கள், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர்கள், திருமூச்சராஜன் அடிகளார், எல்லா திருநிலையினர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலில் கனிவுடன் செவி சாய்த்தள்ளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை தயவாய் உமோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு வந்தோராய் வாழ்ந்த உலகை விட்டு சென்ற அனைவரும் இது ஆட்சியில் தயவுடன் ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்த பொழுதும் ஆட்சிமையை கண்டு என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை நீர் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உன் திருவுளத்துக்கேற்ப அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். முடிவில்லா வாழ்வை இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் மல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருத்தம் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக.
இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்த பீடப்பணியாளர்கள் மற்றும் மறைக்கல்வி பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் சிறப்பான பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வருகிற ஞாயிறு திருப்பலியானது மரியாயின் சேனையை சார்ந்தவர்களால் சிறப்பு செய்யப்படும். வருகிற ஞாயிறு திருப்பலிக்கு பின்னர் பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். அன்பிய மாதத்தை முன்னிட்டும் அன்பியங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அம்பாசமுத்திரம் மறைவட்ட அளவில் அன்பியங்களுக்கிடையேயான கட்டுரை போட்டி மற்றும் நடன போட்டி ஆகியவை வருகிற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும். இந்த போட்டிகள் இருதயகுளம் அல்லது கல்லிடைக்குறிச்சியில் வைத்து நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. போட்டிகள் பற்றிய விவரங்கள் நமது திருத்தல அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த போட்டிகளில் அனைத்து அன்பியங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இந்த வாரத்திற்கான திருப்பலிகள் பற்றிய விவரம்: நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி, மாலை 6:30 மணி ஆகிய நேரங்களில் திருப்பலி நடைபெறும். வருகிற புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு புனித அருளானந்தர் அன்பிய திருப்பலி திருவிழா திருப்பலி திரு கவாஸ்கர் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை திருப்பலி நடைபெறாது. வருகிற வெள்ளிக்கிழமை காலை 5:30 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் நடைபெறும். வருகிற சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு முக்கவர் தூய லூர்து அன்னை கெபியில் திருப்பலி நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு பொட்டலில் திருப்பலி நடைபெறும். காலை 9 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 11 மணிக்கு மணிமுத்தாரில் திருப்பலி நடைபெறும். அன்பிய கூட்ட அறிவிப்பு: தூய மரியன்னை அன்பிய கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு திரு இருதய ஆரோக்கியராஜ் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். அன்பு சகோதர சகோதரி, சரியாக 11 மணிக்கு நம்முடைய கிளைப்பங்கு மணிமுத்தாறு புனித குழந்தைசு ஆலயத்தில் வைத்து திருவிழா திருப்பலியானது நடைபெறும். திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு இறைவர்களையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். அனைவரும் நன்றி மன்றாட்டுகள் இருந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் ஆறல் கொடைகளால் வலுவூட்டப்பட்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இதனால் முடிவில்லாத மீட்பின் உதவியினால் முடிவில்லா நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் நற்பண்புகளில் என்றும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினை தொலைந்து அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே.
புகழ் பாடி துதித்திடுவோம்